ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டைக்ஸ் கேமிங் சேனல். அன்னைக்கு காலையில் 6 மணி அந்த மாதிரி நம்மளை என்ன பண்ணாங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் ஒரு தீவுக்குள்ளே இறக்கி விட்டாங்க. என்னென்னு பார்த்தா இதுதான் கேமுன்ட்டாங்க. சரி, ஓகே, என்ன தான் இருக்குது இந்த தீவுக்குள்ளேன்னு போய் பார்க்கலான்னு திரும்பி பார்த்தா, நம்ம தீவில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரே ஆரவாரம் போட்டு குத்தாட்டம் போட்டுட்ருக்காங்க. அப்படியே ஒருத்தவங்களா அவங்களோட டான்ஸை பார்க்கலாம். ஸோ ஊரில் திருவிழாவா இல்லை இவங்களுக்கு எல்லாம் பைத்தியம் பிடிச்சிருச்சா என்னென்னு ஒன்றும் தெரியல. ஊரா பையில ஆடிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா வயசானவங்கலேருந்து பெரியவங்க இருக்கலாம் எல்லாருமே இருக்காங்க இந்த தீவில். அவங்களுக்கு எல்லாம் ஒருத்தவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டெப்பு போட்டுட்ருக்காங்க. இந்த அம்மா ஹிப் மூமெண்ட் போட்டுட்ருக்கு. நல்லா சிரிச்சுட்டே நல்லா பல்ல இழைச்சிட்டு ஆடிட்டுருக்கு. நல்லா இருக்குது இது. இந்த தீவில் இருக்கிற பூரா பேருமே மொத்த பேரும் ஆடிட்டே தான் இருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க போல். இவங்க ஏதோ சூரிய பகவானை வேண்டிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வட்டம் போட்டு ஆடிட்டுருக்காங்க. வாங்க நம்ம நடுவில் நின்று வேடிக்கை பார்க்கலாம். அங்கே ஒரு குட்டி குழந்தை, சின்ன பையன் இருக்கான், ஒரு மொட்டை மாமா இருக்கார். எல்லாம் நம்மளை சுற்றி ஏதோ ஆடிட்டுருக்காங்க. என்ன தானே ஆச்சு இந்த தீவுக்கு? அப்படி தான் இருக்குது. ஏன்டா ஆடிட்டுருக்கீங்க கேட்டாலும் ஏதோ பதில் பேச மாட்டேங்கிறாங்க. ஆடிக்கிட்டே இருக்காங்க. இவங்கள பாருங்களேன், சூப்பராக நல்லா ஆடிட்டுருக்காங்க. இங்கே என்ன ஏதோ வணக்கம் போட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க போல் இவங்க. காலையில் உடற்பயிற்சி ரொம்ப நல்லது மக்களே. எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் காலையில். இப்போ பார்த்திங்கன்னா பாறங்களை சுற்றி ஒரு ஏதோ வித்தியாசமான ஒரு மூமெண்ட்டை போட்டுட்ருக்காங்க. பாருங்கள், அவனுக்கு ஏதோ நெஞ்சில் எவனோ முத்திரை பதிச்சிட்டான் போல். பேட்டை குத்தி வச்சுருக்கான். நல்லாயிருக்கு, ஹேர் ஸ்டைலும் நல்லாயிருக்கு அவனுக்கு. நல்லா எல்லாம் ஃபுல்லாக வீடு கட்டி வச்சுருக்காங்க அவங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் ஷூட்டிங் கேம் மாதிரி எல்லாம் சுட்டு விளையாடிட்டு இருக்கான். அப்படியே உள்ளே போனீங்கன்னா இங்கே மல்யுத்த பயிற்சி நடக்குது. எல்லாருக்கும் ஒரு சண்டை சொல்லி தராரு. இவர் தான் நம்ம ஆசான். இவங்க எல்லாம் ஆசான் கிட்ட கற்றுக்குறாங்க எல்லாத்தையும். யாருன்னா எதிரி தீவுலேருந்து, அண்டை தீவுலேருந்து யாருன்னா சண்டை போட வந்தாங்கன்னா இவங்க தான் போய் காப்பாற்றுவாங்க. ஸோ எல்லாம் சண்டைக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணால் நம்ம இப்படியே போயிடலாம். மக்களே, நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேம் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். ஸோ அந்த ஃபன்னோட அப்படியே சேர்ந்து லைக் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் குதித்து ஆடிட்டுருக்காங்க. இவர் தான் நம்ம ஸ்டெப் மாஸ்டர். எல்லாருக்கும் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இங்கே பார்த்தீங்களா ஒரு ஆமை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது இந்த தீவில் இருந்த கடலில் தப்பிச்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆமை எல்லாம் குதித்து ஆடிட்டுருக்காங்க. நல்லா ஒரு ஸ்ப்ரிங் சீசன் மாதிரி இலையுதிர் காலமாக இருக்குது அந்த தீவில் ஒரு பக்கம். தீவே நல்லா பசுமையாக அழகாக இருக்குது கைஸ். என்ன தான் இருக்குது இந்த ஃபுல்லாக இந்த தீவை மொத்தம் நம்ம சுற்றி பார்க்கலாம். இதை ஒரு கேமுன்னு சொல்லிட்டு நம்மளை விளையாட வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், அந்த தீவில் வர புறாக்கு 3 இளம்பை. அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ட்ரில் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. நம்ம ஸ்கூல்லலாம் ப்ரேயரில் வந்து நம்மளை எக்ஸசைஸ் பண்ண விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு ட்ரில்லு போயிட்டுருக்கு இந்த இடத்துல. அப்படியே பார்த்திங்கன்னா தீவில் அவங்க மீன் பிடிக்கிறதுக்காகவும் வேறு தீவுக்கு போயிட்டு வர்றதுக்காகவும் கப்பல் செஞ்சு வச்சுருக்காங்க. தீவே ஒரே ஆரவாரமாக கோலாகலமாக இருக்குது கைஸ். எல்லோரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக தான் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, வித்தை கட்டுறாங்க குச்சிக்குள்ளே பூந்து. இங்கே ஒரு இந்த அக்கா நெஞ்சு தட்டி ஆடிட்டுருக்கு. அப்படியே இந்த தீவில் ஒரு எரிமலை இருக்குது கைஸ். இந்த கேமில் என்ன ஒரு ஃபன்னுனா, நம்ம வந்து இப்போ சூசைட் பண்ண போகிறோம். எதுக்காகனா எல்லாம் உங்களுக்காக தான் கைஸ். நான் இப்போ குதித்த உடனே நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பி நான் குதிக்கிறேன். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. குதித்த உடனே சும்மா இருந்த எரிமலையை சீண்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அது பொங்கி எழுது. இந்த கேமோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த எரிமலை வந்து இந்த ஊரை நாசம் பண்ணும். அதுதான் இந்த கேமோட தீம். நம்ம எப்படியாச்சும் தப்பிக்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எரிமலை வெடித்து ஊர் அழிக்க போது அது கூட தெரியாமல் ஆடிட்டுருக்காங்க.
இந்த லாவா வந்துருச்சு ஃபுல்லாக. ஓடுங்க, லாவா வந்துருச்சு. ஆடினது போதுண்டா. போச்சு கைஸ். வாங்க நம்ம தப்பிச்சிடுவோம் எப்படின்னா. மக்களே எல்லோரும் ஓடிடுங்க இந்த ஊரை விட்டு. எரிமலையை நான் சீண்டி விட்டுட்டேன், அது உங்களை அழிக்க போயிடுது. சீக்கிரம் எல்லாம் தப்பிச்சு போயிடுங்க, உசுரை காப்பாற்றிக்குங்க. இப்போவே சொல்கிறேன், சீக்கிரம் எல்லாம் ஓடிடுங்க. டார்சன்ஸ் ஏம்மா சீக்கிரம் ஓடிடுமா எல்லாம். இங்கே அங்கே பாருமா ஊரே எரிஞ்சிட்ருக்குமா. சீக்கிரம் போங்க எல்லாம், உசுரை காப்பாற்றிக்குங்கடா. பறவை கூட தெரிஞ்சிருச்சு கைஸ், அது கூட பறந்து தப்பிச்சு போயிடுச்சு. ஆனால் இந்த ஊர் மக்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியலை என்ன நடந்துகிட்ருக்குன்னு. அவங்க பாட்டு ஜாலியாக வித்தை காட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கப்பல் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு தப்பிச்சு போயிடுவோம். இப்போ தான் அவங்க நெருப்பை பார்த்துருக்காங்க போல். எல்லாத்த தப்பிச்சு போக எல்லாம் ரெடியாக இருக்காங்க. கப்பலை தண்ணிக்குள்ளே இறக்கி எல்லாம் தப்பிச்சு போகிறாங்க. ஒரு வழியாக ஒரு செட் ஆஃப் பீப்புள் தப்பிச்சிட்டோம். ஆனாலும் பாதி பேர் செத்துட்டாங்க இந்த ஊரில். அவனை ஏற்றாமல் வந்துட்டோம். ஐயோ நீந்திட்டு வருவான் போலியே. பாருங்க, ஷார்க்குடா. இங்கே பாருங்க, எரிமலையிலேருந்து கல் வெடித்து மேலே விழுது. தப்பிச்சு போனால் நம்மளையும் விடலை. இது மூலிகை அடிச்சிருச்சு கைஸ். அவ்வளோதான் இந்த கேம். ஸோ இந்த கேம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஆன் பீஸா. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸா மேலே பைனாப்பிளை தூவி விட்ட மாதிரி இருக்கும். அதுதான் இந்த கேம். இந்த கேமோட எண்டே இது தாங்க, பைனாப்பிள் ஆன் பீஸா. இந்த மாதிரி இன்னும் நிறைய கேம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.